ஹலோ காய்ஸ், வாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஆட்டுக்கால் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா ஊற வச்சுட்டு கூட செய்யலாங்க. நான் ஊற வைக்கலைங்க, கட் பண்ணிவிட்டு உடனே குக்கரில் சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனும் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா நிறைய ஊற்றிக்கங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா, கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 5-6 சின்ன வெங்காயம் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. பட்டை கிராம்பு 1 சேர்த்துருக்கேன். இதை வெயிட் போட்டு ஒரு 15 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 5-6 சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டு 4-5 பச்சை மிளகா தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, எல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இது 15 விசிலுக்கு அப்புறம் இந்த ஆட்டுக்கால் இப்படி வந்திருக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போக வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பே நம்ம சேர்க்கல, இப்போ தான் சேர்க்குறோம். இப்போ இந்த ஆட்டுக்காலில் உள்ள தண்ணி எல்லாம் இருத்துட்டு ஆட்டுக்காலை கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை, ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டுங்க. ஏற்கனவே நம்ம 15 விசில் வச்சுருக்கோம். இருந்தாலும் இந்த சட்டியில் தாளித்து நல்லா வேக விட்டோம்னா இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வெந்தது பார்த்து நல்லா கொத்தமல்லி தழை விட்டுக்கோங்க. வெந்தது பார்த்து. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆட்டுக்கால் சூப்பு ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூங்க.